Hi குட்டீஸ், வெல்கம் டு டிராயிங் பீரியட். என் பேர் குமுதா. என் பேரு வர்ஷு. இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிட்ஸ் ரிலேட்டடான டிராயிங்ஸ் எப்படி ஈஸியா வரையறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என் கூட சேர்ந்து வர்ஷுவும் டிரா பண்ண போறா. குட்டீஸ் நீங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா லெட்ஸ் கோ டு தி வீடியோ. வர்ஷு, நம்ம இன்னைக்கு என்ன டிரா பண்ண போறோம்? டாக் வரையலாம். ஓகே, டாக் வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 2 ஃபிங்கர் வச்சுட்டு அங்கே கேப் விட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ 2 ஃபிங்கர் தள்ளி கேப் விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ஓகேவா? ஒரு ரவுண்டு வந்து ஈவனாக போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து அகெயின் வந்து சேமாக ஈக்குவலாக ஒரு ரவுண்ட் போடணும். போடுறியா? போட்டாச்சு. ஓகே, இப்போ 3rd ரவுண்ட் போடுறோம். 3ஆவதா ஒரு ரவுண்டு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரவுண்ட் போட்டுக்கோ. ஓகே. ஓகே, இப்போ 4th ரவுண்டு அதே மாதிரி ஈவனாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோ. வெரி குட். இப்போ லாஸ்ட் ரவுண்ட் அதே மாதிரி ஈவனாக 5th ரவுண்ட் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. போட்டாச்சா? போட்டாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் டாட் வச்சு தரேன் பாரு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 ரவுண்ட்ஸ் தள்ளி ஹெட் போர்ஷன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஹெட் எப்படின்னா இந்த மாதிரி கர்வாக வரையணும். ஓகேவா? இப்போ நான் ட்ரா பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீ பார்த்துட்டு நீ வர. ஸோ இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே வரையணும். ஓகே? ஓகே. ஓகே, வெரி குட். இப்போ ஹெட் போர்ஷன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது டாகோட பாடி பார்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஹெட் இருக்குல்ல, அங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கே டாட் வச்சு தரேன் பாரு. அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி கர்வாக இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி அந்த 5th ரவுண்ட் இருக்குது பார்த்தியா, அங்கே வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி ஸ்லோவாக இந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ட்ரா பண்ணு. ஓகே, சூப்பர். இப்போது ஹெட்டு வரைஞ்சாச்சு, பாடி பார்ட்டும் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த பென் எடுத்துக்கலாம். மார்க்கர் ரொம்ப திக்காக இருக்கும், ஸோ அதனால் வந்து இந்த பென் எடுத்துக்கலாம். ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, இந்த பென் எடுத்துக்கலாம். இந்த பென்னில் நம்ம வரையும் போது டீட்டெயிலிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இப்போனா, டாகுக்கு ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, 2 இருக்குல்ல, அங்கே ஐஸ் வரைய போகிறோம். 2 ஐஸ், அந்த 2 பால்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே 2 ஐஸ் இந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி 2 ஐஸ் வரைஞ்சிக்கோ. ஓகே, இப்போ ஐஸ் வரைஞ்சிட்டு அந்த ஐஸ்க்குள்ள பிளாக் பால் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். உள்ள பிளாக் கலர் பால். ஒன் மோர் ரவுண்ட் ட்ரா பண்ணிவிட்டு ஒன் மோர் ரவுண்ட் வரைஞ்சாச்சா? வெரி குட். இப்போது அந்த இது வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஒன் மோர் ரவுண்ட் ட்ரா பண்ணல, அதை நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஐஸ் வந்து அழகாக வந்துருக்கான்னு தெரியுதா, டாக் ஐஸு? தெரியுது. ஜாலி ஐஸ் வரைஞ்சாச்சு. ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வரைஞ்சாச்சுல, இப்போ வந்து நோஸ் போர்ஷன் நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ஐஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மிடில் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோ. இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு 2 சைடும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக பண்ணணும். சைட்லலாம் பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஷேப் மாறிடும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்து அகெயின் மார்க்கர் எடுத்துக்கலாம். மார்க்கர் வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இயர்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். டாக்கு 2 சைடு இயர்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் வரைகிற பார்த்தியா, அதே மாதிரி. வெரி குட். இப்போது ஓகே, ஒரு இயர்ஸ் வரைஞ்சாச்சு. செகண்ட் இயர் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஈவனாக
ஒன் மோர் இயர் வரைஞ்சிக்கோ. வாவ், சூப்பர். ஐ ஜாலி வரைஞ்சாச்சு. ஓகே ஓகே. இப்போ வந்து டாகோட லெக் இருக்கு பார்த்தியா, அதுக்கு வந்து நம்ம நெயில்ஸ் ட்ரா பண்ணுறோம். இந்த 2 ரவுண்டுக்கு மட்டும் நெயில்ஸ் ட்ரா பண்ணிக்கோ. எல்லா ரவுண்டுக்கும் நெயில் பண்ணக்கூடாது. லாஸ்ட் 2 ரவுண்டுக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு ரவுண்டுக்கு. ஓகே, 2 நடுவில் மிடில் 2 ரவுண்ட் விட்டுறணும். ஓகே, இப்போ மிடில் 2 ரவுண்ட் இருக்குல்ல, அங்கே ஒரு 3 டாட்ஸ் வச்சுக்கலாம். வை பார்ப்போம். 3 டாட், 2 3 1 2 3. ஓகே, வெரி குட். இப்போ டாக் நார்மலாக எப்படி இருக்கும், உட்காரும் போது டங்கை வெளில தொங்க போட்டு உட்காருமா? நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து டாக் வந்து டங்கை தொங்க போட்டு உட்காந்துருக்கு. டங்கு வந்து டாக்கு வரையிடும். வெரி குட், சூப்பராக இருக்கு. இப்போ டாக்கு டெய்ல் வரையலாம். டெய்ல் எப்படி இருக்கும், கீழே இருக்குமா மேலே இருக்குமா? டாக் டெய்லு மேலே இருக்கும். ஸோ டாகோட டெய்ல் எப்பவுமே எப்படி இருக்கும், மேலே தான் இருக்கும். அதுவும் வளைஞ்சு தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காதுல்ல. ஆமாம், அதனால இது மாதிரி வளைஞ்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீ வரைய பார்ப்போம். வெரி குட், கர்வ் சூப்பராக வரையிறியே. வெரி குட். இப்போ டாக் உட்காந்துட்டு இருக்குல்ல, டங்கு தொங்க போட்டுட்டு. ஸோ அது கீழே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு போன் வரைஞ்சி விட்டுடலாமா? அப்போ பார்க்க க்யூட்டாக இருக்கும்ல. இப்போ இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக சின்னதாக ஒரு போன்ற மாதிரி ட்ரா பண்ணுறோம். நீயும் க்யூட்டாக சூப்பராக வரையறியே. குட்டீஸ், நீங்களும் எங்கள் கூட வரையறீங்களா? ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். கலரிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே குட்டீஸ், நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். எங்கள் ட்ராயிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இது நான் ட்ரா பண்ணது, இது வஷ் ட்ரா பண்ணது. இதான் நான் ட்ரா பண்ணேன். ஆமாம், ரொம்ப க்யூட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். குட்டீஸ், நீங்களும் நம்ம கூட சேர்ந்து ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை ஆல்வேஸ் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் உங்களை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.